ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்னுலகம் விசிஆர் சேனல். இன்றைக்கி நாம் வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம். வெண்டைக்காய் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. அதனால் வாரத்துக்கு ஒரு 3 முறையாவது இதை செஞ்சு சாப்பிடுங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 15 போல் வெண்டைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெண்டைக்காவை சுத்தமாக கழுவின அப்புறமா அதில் இருக்கிற ஈரம் போகிறதுக்காக ஒரு காட்டன் டவலில் தொடச்சி எடுத்துருங்க. இல்லைன்னா அது செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்காது. இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 10லேருந்து 15 போல் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை. இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் பாதி அளவு வதங்குற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு 2 அல்லது 3 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து அப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காவை வதக்கும்போது ஒரு மாதிரி வழவழப்பாக இருக்கும். அது போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் இதை வதக்கி விட்டுட்டே இருக்கணும். அப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்த அப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே இதில் 2 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாய் 4 அல்லது 5 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா வதங்கட்டும். இது இப்போ ஒரு 3/4 வாசி அளவுக்கு வதங்கிருச்சு. இதில் நாம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெண்டைக்காயெல்லாம் பொரிச்சு எடுக்கும்போது தயிர் சேர்த்தா முறுமுறுப்பாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கூட்டு செய்யும்போது கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. அதனால் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா சேர்த்துக்க வேண்டாம். இதையும் லைட்டாக கலந்து விட்டுருங்க. அப்புறமா இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துடலாம். வெண்டைக்காயை தினமும் வாரத்துக்கு ஒரு 3 முறையாவது நம்ம உணவில் எடுத்துக்கணும். இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு மூளை வளர்ச்சிக்கு இது ரொம்பவே நல்லது. அப்புறமா சுகர் பேஷண்ட்ஸுக்கும் இது ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு பச்சையாக சாப்பிட்றதுக்கு பழக்கிடுங்க. அப்புறமா இந்த மாதிரி கூட்டு பொரியல் வச்சும் நீங்கள் கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுலகம் விசிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.